Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 467 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல லூஃபி ஏச காப்பாத்தியே தீருவேன்னு ஒயிட் பியர்டு கிட்ட போட்டி போட்டு கத்திட்டு கிடந்தால அத பார்த்து அத்தனை பேருமே ஆடி போயிருவாங்க, அசந்து போயிருவாங்க. இவங்களுக்கு தான் ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவங்க அந்த பிரிசன்ல இருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது எங்கேயாச்சும் போய் ஓடி ஒளிஞ்சுக்கணும். ஆனா அதை விட்டுட்டு நேவி ஹெட் குவார்டர்ஸ்க்கே வந்திருக்காங்கன்னா அவங்க என்ன லூசாடாங்கிற மாதிரி ஹெல்மெப்பா கேட்பான். கோபி பார்த்துட்டு எல்லாத்துக்கும் காரணம் லூஃபி தான், அவனோட வழியே எப்பவும் தனி வழிதான்பா. இங்க ஏசுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அவனுக்காண்டி ஒயிட் பியர்டும் லூஃபியும் எடுக்கிற எஃபர்ட்டை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. சொல்ல போனா குற்ற உணர்ச்சியா இருக்குது. அதே நேரம் இங்க ஒயிட் பியர்டு லூஃபிய கொஞ்சம் ஆச்சரியத்தோட தான் பார்ப்பான். என்னன்னா அவனுக்கும் இவனோட தைரியம் ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்ப லூஃபி நேவி ஷிப்ல இருக்கும்போது நான் ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன்னு சொல்ல ஆரம்பிப்பான். இங்க பக்கி பார்த்து கத்துன்னு கத்திட்டு இருப்பான். ஏன்னா ஒயிட் பியர்டுக்கு எதிராக போய் நின்னுட்டு இந்த கத்திட்டு இருக்கானே, அவனுக்கு என்ன அடி வாங்கி மிதி வாங்கி கடி வாங்கணும்னு ஆசையா, பேசாம இருக்க மாட்டானான்னு திட்டிட்டு இருப்பான். இவான்கவும் அசந்துருவான். பைய வேற லெவல்ல தைரியமா இருக்கானேன்னு. இங்க லூஃபி எல்லா மேட்டரையும் சொல்லிட்டான். அதாவது ஏசா அவங்க சீக்கிரமாவே எக்ஸிக்யூட் பண்ண போறாங்கல்ல, அது கன்ஃபார்மானு கேட்டா கன்ஃபார்ம் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க வேற ஏதோ ஒன்ன செட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்க ஏதோ கோட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் எனக்கு புரியல. நீங்களும் ஏச காப்பாத்ததான் இவ்வளவு தூரம் வந்திருக்கனால தான் நான் இந்த மேட்டர் உங்ககிட்ட சொல்றேன். ஓகே தானேப்பா? ஒயிட் பியர்டே கேட்டுட்டு கண்டிப்பா இது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் தான், ரொம்ப தேங்க்ஸ்பா, உன்னை இவன் நோ ப்ராப்ளம் பா. இதை கேட்டுட்டு இவங்க மண்டைய பிச்சுக்குவாங்க. ஏன்னா ஒயிட் பியர்டுக்கு ஈக்குவலா நின்று நம்மளால கேஷுவலா பேசிட்டு இருக்கான்ல. அதனால சார் ரைட்டு, இனி நான் ஏச காப்பாத்த போறேன், பேசுறதுக்கு டைம் இல்லன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஃபர்ஸ்ட் ஒரு ஜம்ப், அதுக்கப்புறம் மின்னல் வேகத்துல சும்மா பிச்சுக்கிட்டு ஓடுவான். அவன் அட்டாக் பண்ண ஆப்போசிட்ல ஒரு பெரிய நேவி கூட்டமே பிச்சுக்கிட்டு வரும். லூஃபி வழக்கம் போல கம் கம் பசூக்கான்னு சொல்லி அடிச்சு தெரிய விட்டு போவான். ஜோசோ இவன் தான் ஏசோட தம்பியா, வாங்க நம்மளும் அவன் கூட சேர்ந்து அட்டாக் பண்ண போலாம், 3rd டிவிஷன் வேட்டைய ஆரம்பிங்க. அவன் ஆளுங்க ஒரு சைடு கத்திக்கிட்டே ஓடி வருவாங்க. லூஃபி கிளம்பிட்டான். இனி ஜின்பே சும்மா இருப்பானா, அவனும் காலத்துல இறங்கிடுவான். அவன் கூட இவான் கோவம் போயிருவான். இவான் கோவம் போனா அவன் ஆளுங்க இருப்பான் இல்ல, அவங்க அவன் பின்னாடியே ஓடிடுவாங்க. பகிதா வேணாண்டா இங்கேயே இருக்கலாமா. எவன் கேப்பான். நம்ம லூஃபி வரத பார்த்துட்டு 14th டிவிஷன் கமாண்டர் ஜில்லு அவன் டீமை கூப்பிட்டுக்கிட்டு வேகமா வருவான். இப்படி லூஃபி வரும்போதே ஒரு பெரிய பிரளயத்தை தான் கிளப்பிட்டு வருவான். சும்மாவ கார்ப்பும் சென்கோக்கும் பார்த்துட்டு அப்படியே பேந்த மொழிப்பானுங்க. அவனுங்க ஒரு டேர் டெவில் மேல நம்பிக்கை வச்சு அத்தனை பேரும் கிளம்பி வரானுங்க. ஆனா எங்க ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு வீக்கான ஸ்ட்ராட்டஜி இல்ல. வீரர்களே எதுக்கும் அஞ்சாதீர்கள், அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு ஆர்டர் போடுவான். உடனே ஒயிட் பியர்டு பார்த்துட்டு சென்கோக்கு பைரட்ஸுங்களோட அடாவடியா பார்த்துட்டு ஷெட்யூல டோட்டலா மாத்திட்டு இருக்கியாப்பா, அதுக்காக தான் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு இருக்கியான்னு இழிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் மேக்ரோ வந்து நம்ம லூஃபி சொன்னானே அதே விஷயத்த சொல்லுவான். அதான் ஏச முன்னாடியே எக்ஸிக்யூட் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. தெரியும்டாக்கண்ணா நீ லேட்டு, நம்ம ஸ்குவாடும் மத்தவங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்னுமா வேலை முடியலன்னு கேட்பான். அங்கதான் ஒரு பிரச்சனையே. என்னன்னா இவங்க ஆளுங்க எல்லாருமே வைஸ் அட்மிரல்ஸ் கூட, பேயோட ஹெட் கூட, அப்புறம் இன்னும் சோல்ஜர்ஸ் கூட எல்லாம் சண்டை போட்டு இருக்கிறதுனால யாராலையுமே அசைய முடியல. அதனால நான் எல்லாத்துக்கும் பறந்து போய் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்ப போவான். ஒயிட் பியர்டு வேண்டாம், இது எல்லாமே அந்த சென்கோக்குவோட ஒரு பார்ட் ஆஃப் த பிளான். இப்பதான் சில பல இன்ஃபர்மேஷன் எல்லாம் லீக் ஆச்சு. எனக்கு தெரிஞ்ச அந்த சென்கோக்கு அவ்வளவு சீக்கிரத்துல எனிமீஸ் அவனோட ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிக்க விட மாட்டான். ஏன்னா அவன் அந்த அளவுக்கு ஒண்ணு முட்டாள் இல்ல. இந்த அளவுக்கு மேட்டர் வந்திருக்குன்னா அவன் வேற ஏதோ ஒண்ணு கிரிமினலா யோசிச்சுட்டு இருப்பான்னு இழிச்சுக்கிட்டே சொல்லுவான். அவனும் அப்படியே அங்க குரு எதுக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரியே வெயிட் பண்ணுவான். இங்க அடுத்தடுத்து பைரட் ஆளுகெல்லாம் முன்னேறி போயிட்டே இருப்பாங்களா. அந்த டைமுங்கும் போதா கிசரு உள்ள புந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவ்வளவு சீக்கிரத்துல உங்க எல்லாத்தையும் நான் உள்ள விட்டுருவானா, அதனால பேக்ல போனிட்டு இருப்பான். பார்த்தாங்க லூஃபி குடுன்னு ஓடி வருவான். லூஃபி பார்த்துட்டு இவன் அந்த சபாடி ஆர்கிபெலகோல வந்தவனாச்சே, இங்கே வந்துட்டானான்னு காண்டாவான். கிசரு பார்த்துட்டு உடனே இவனை காலி பண்ணுவான். ஏன்னா செலஸ்டியல் டிராகன் மேல இவன் கையை வச்சிருக்கான்ல, அதுவே இவன் மேல பெரிய குத்தமா இருக்குது. இதுல இங்கே வந்துட்டு இவனை மிஸ் பண்ணா அவ்வளவுதான், கிசருவை ஒரு வழி பண்ணிடுவானுங்க. அதனால ஸ்டார் ஹேட்டுக்கு இங்கே சங்கூத போறேன்னு அவனோட காலை தூக்குவான். பலீர்னு வெளிச்சு அடிக்கும். நிறைய பேர் முடிவே பண்ணிட்டானுங்க, அவ்வளவுதான் லூஃபி இதோட காலி சாக போறான்னு. ஏன்னா அவன் வந்து அடிச்சா டெத் கன்ஃபார்ம். அப்படியே அவன் பவரை யூஸ் பண்ணி கரெக்டா அடிக்க வரும்போது லூஃபி அவன் பாட்டுக்கு ஓடி போவான். அப்பதான் இவான்கோ இடையில பூந்து டெத் விங்கை யூஸ் பண்ணி நம்ம லூஃபி அடிச்சு அந்த பக்கமா தள்ளி விட்டுருவான். அவன் அடிச்ச அடி மட்டும் இவன் மேல பட்டுச்சு, நேரத்துக்கு காலி. ஏன்னா பெரிய அணுகுண்டே வெடிச்ச மாதிரி இருக்கும். அவ்வளவு வீரவசனம் பேசிட்டு வந்த பகியோட ஆளுங்கெல்லாம் நாங்க வீட்டுக்கு போனோம், என்னால இனிமேட்டு இங்க இருக்க முடியாதும்பா. அதை கேட்ட சில பேர் எது பகி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரா, அவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாரு நீங்களால ஏத்துக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்ச உடனே அவனுக்கு அங்க பீதி ஆயிரும். ஐயோ மாட்டிக்கிட்டோம்னு அவனுங்களே பிட்ட போடுவானுங்க. ஓ நீங்க கிசருவ போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலான்னு சொன்னீங்களா, சாரி தலைவரே நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் பானுங்களா. ஐயோ ஏத்தி விட ஆரம்பிச்சிட்டானுங்களேன்னு இங்க பகிக்கு அப்படியே நடுங்கும். அதோட விடல பாஸ், ஒரு லெஜெண்டரி பைரட்டால மட்டும்தான் அட்மிரல் கிசரு கூட நேருக்கு நேரா எந்த ஒரு பயமும் இல்லாம சண்டை போட முடியும். அது உங்களால தான் பாஸ் முடியும். அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. மிஸ்டர் 3 வந்து டேய்
டேய் பில்டப்ப குறைங்கடா, என்னால தாங்க முடியலம்மா. எங்க லூஃபி அவன் காப்பாத்தி விட்டான்ல, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அம்மானா. உன்னைய காப்பாத்துறதாண்டா என்னுடைய முதல் பணி, அதனால கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சைல டி 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 டின்னு ஒரு சவுண்ட். என்ன மறுபடியும் கிஷோர் வந்துட்டானான்னு பார்த்தா அங்கதான் ட்விஸ்ட். வந்திருக்கிறது அந்த குமா. எப்போ வாயில இருந்து பீம் வச்சு அட்டாக் பண்ணுவானே அந்த பவர் தான் எடுத்துட்டு இருப்பான். லூஃபி எல்லாம் பார்த்துட்டு இவன் இவ்வளவு தூரம் மறுபடியும் பறந்து வந்துட்டானா, இவன் தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இவாங்கோவை போட்டு கண்டமேனி அட்டாக் பண்ணுவான். அவன் என்ன அவ்வளவு சீக்கிரத்துல சிக்கிறாளா, அசால்ட்டா அப்படியே தப்பிச்சு எஸ்கேப் ஆவான். அதுக்கப்புறம் குமாவை பார்த்து டே குமா என்னடா இப்படி மாறிட்ட, எனக்கு உன்னையும் உனக்கு என்னையும் எவ்வளவு நாளா தெரியும். என்னதான் நேவி ஆளுகளுக்கு நீ ஒரு வாலாற்ற நாயா வார்லாடாவே இருந்தாலும் என்னைய நீ லேசரை வச்சு அட்டாக் பண்ணலாமா மனசுலயா உனக்குன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே மறுபடியும் அட்டாக் பண்ணுவான். ஒன் சைடு முடிய ஓட்டை ஆயிரும். ஆட சண்டால பயல சென்டிமெண்டா பேசிட்டு இருக்க கேப்ல செஞ்சு விட்டியாடாமா. இங்க லூஃபி வேற கத்திட்டு இருப்பானா. அவன் அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாத, இவனை நான் பாத்துக்கிறேன், நீ போய் ஏச காப்பாத்துறத மட்டும் பாரு, நான் இவனை கவனிச்சுக்கிறேன்னு சொல்லி இப்ப இவானுக்கும் குமாவுக்கும் சண்டை. ரைட் நமக்கு பஞ்சாயத்து இல்லைன்னு சொல்லிட்டு லூஃபி வேகமா பிச்சுக்கிட்டு போனா அந்த டைம் திடீர்னு 2 பிளேடு வேகமா வந்து அவனை அட்டாக் பண்ண வருமா. நல்ல வேலை லூஃபி ஒரு ஜம்ப போட்டு எஸ்கேப். ஆனா அந்த டைம் அந்த ஃபுல் பாடிங்கிறவன் பாஞ்சு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்ப வந்து இருக்கிறது டபுள் ஃபிஸ்ட் ஃபுல் பாடியும் அந்த ஜாங்கோவும். அவனுக்கு இப்ப லூஃபி எந்த ரேஞ்சில இருக்கான்னு கூட தெரியாம இப்படி தேவையில்லாம எங்க கிட்ட வந்து மாட்டிட்டியப்பா லூஃபி, பாவம் இவ்வளவு நாள் கழிச்சு எங்க கையில வந்து சிக்கி சாக போறியப்பான்னு பில்டப்பா பண்ணுவானுங்க. லூஃபி வழக்கம் போல கேஷுவலா ஆமா யாரா நீங்க அம்மா உச்ச கட்டாவமானோம், இதுக்கு உச்சி மண்டையில எண்ணெய தேய்ச்சிட்டு நடு வீட்டுல நாக்க புடிங்கிட்டு செத்துடலாம். உடனே ஃபுல் பாடி கத்துவான். அந்த பரட்டி ரெஸ்டாரண்ட்ல நீ அவமானப்படுத்தினீங்கல்ல அதுக்கு உன்னை வச்சு செய்யாம விட மாட்டேன்பா. டேய் அங்க உன் கூட சண்டை போட்டது சஞ்சி, அவங்கிட்ட போடாமா. உடனே ஜாங்கோ இந்த சக்கரம் தெரியுதா என்ன தெரியுதா நீ கேப்பான். அடே கிறுக்குப்பாலே நீ உசோப்போட வில்லேஜ்ல ஹிப்னாடைஸ் பண்ணிட்டு இருந்தவன் தானே, நீங்க என்னடா கிண்டிட்டு இருக்கேன்னு கேட்டா என்னோட ஸ்கில்ஸ நேவில சேர அளவுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணி இப்ப வேற லெவல்ல மாறிட்டேன், இந்த 2 சக்கரத்தையும் நல்லா பாரு, இப்ப நான் உன்னை டயர்டாக்க போறேன்னு சொல்லிட்டு 1 2ன்னு ஆரம்பிச்சிருவான். லூஃபி தான் எவன் என்ன சொன்னாலும் அப்படியே பாப்பானே, அப்படியே அந்த சக்கரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இடையில அங்க குண்டு வெடிக்குமா என்னட்டு அங்க பாத்துருவான். அதனால என்ன ஆச்சுன்னா அவன் பண்ண எஃபெக்ட் அவனுக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆயிருச்சு. பார்த்தா அவனுக்கு 2 பேரும் அங்க டயர்டாகி விழுந்து தூங்க ஆரம்பிச்சிருவானுங்க. லூஃபி என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு அப்படியே பேந்த முழிப்பான். அந்த டைம் தான் ஹீனா வந்து இவனு ஒரு லூசு பயலுகன்னு ஒரு எத்துவா தெரிச்சடிச்சு போய் விழுவானுங்க. லூஃபி பார்த்துட்டு காண்டாமா நீ அலப்பாஸ்டால வந்தியே அவதானன்னு. அட கடைசியில நம்மளுக்கு தப்பிச்சு போக ட்ரை பண்ணும்போது இடையில வந்து இவதான பிடிக்க வந்தா, அப்பதானே நம்ம போன்கில இடையில பூந்து காப்பாத்தனா. இப்ப இவ கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்ல, அதனால நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போவான். என்னோட கேஜ் கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி அவளோட பவரை யூஸ் பண்ணி சுத்தி அப்படியே கம்பியை உருவாக்குவா. லூஃபி பார்த்துட்டு மிரண்டுவான் என்ன இத்தா தண்டி இருக்குன்னு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவளை தாண்டி போற யாரையுமே இவ விட மாட்டாளாம், லாக் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு பில்டப்பா பண்ணுவா. இவனுக்கு உடனே சொம்படிச்சிட்டு இருப்பானுங்க. ஹினாவா வாவ் வேற லெவல்ல மாஸ் காட்டிட்டு இருக்கான்னு. ஆல்ரெடி லூஃபிக்கு இந்த கம்பியோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இனிமேட்டெல்லாம் என்னால இவ கூட விளையாண்டுட்டு இருக்க முடியாதுன்னு பைய செகண்ட் இயர் எடுத்துருவான். உடனே டப்புன்னு அந்த 2 கம்பியும் ஒன்னா சேர்த்து வச்சு லாக் பண்ணுவாளா. அந்த கம்பி பக்கத்துல வரும்போது மட்டும்தான் லூஃபி இருப்பானே தவிர கரெக்டா லாக் பண்ணும்போது லூஃபி எஸ்கேப். அவன் போன வேகத்தை அவளால பார்க்க கூட முடியல. ஐயோ விட்டுட்டேன்னு கடுப்பாவா. ஆனா இவனுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹினா நம்ம எல்லாம் ஒரே மாதிரி தோத்துட்டோம் அப்படின்னா என்ன, நீயும் நானும் ஒண்ணு, இது காந்தி பிறந்த மண்ணு, இது தெரியாத வாயில மண்ணுன்னு சொல்லி என்டர்டைன்மெண்ட் அப்படியே இப்ப சுத்தி காட்டுறாங்க. பைரட்ஸ் எல்லாம் நேவி ஆலையில போட்டு பொலன்னு பொலந்து கட்டுறானுங்க. அந்த நார்மல் சோல்ஜர்ஸ்க்கு எல்லாம் நல்லாவே தெரியுது வைஸ் அட்மிரல்ஸ் கிட்ட தனியா போய் சண்டை போடக்கூடாதுன்னு. ஏன்னா போனா ஒரே அடியில காலி பண்ணிடுறானுங்க. அப்பதான் அங்க ஸ்குவாடுன்னு ஒருத்தன் காட்டுறாங்க. இவனும் ஒயிட் பியர்டோட பைரட் தான். அப்ப சுத்தி இருக்கவங்க எல்லாம் நம்ம சீக்கிரமா வேலையை முடிக்கலாம்னு சொன்ன உடனே ஒன்னும் கவலை இல்ல, அதான் ஒரு வழியை உருவாக்கி கொடுத்திருக்கான்ல, அந்த வழியா நம்ம உள்ள போய் எப்படியாச்சும் ஏச காப்பாத்திடலாம், அவனுக்கு என்ன பண்ணாலும் என்கிட்ட வேலைக்கு ஆகாதுன்னு ஓவரா பில்டப் பண்ணிட்டே போவான். அந்த டைம் திடீர்னு ஒரு நேவியால் பின்னாடி வந்து நிப்பான். அவனை பார்த்துட்டு மிரண்டு போய் நீயான்னு சொல்லிட்டு பயந்து ஷாக் ஆகுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.